வள்ளுவம் போற்றுதும் கன்னியாகுமரி ஐயன் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நிகழ்வில் எனக்கு தமிழ் படிப்பதற்கும் தமிழை பரப்புவதற்கும் மிகவும் தூண்டுகோலாக இருக்கக்கூடிய 2 பெரும் ஆளுமைகள் பாலகிருஷ்ணன் சார், மனுஷபுத்திரன் சார் போன்றவர்களோடு இந்த விழாவில் நான் பங்கேற்பதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. கவிதா மேடம் வந்து இந்த வரவேற்புரை சொன்னாங்க. இது வந்து நீங்க எல்லாரும் நூலகத்துறை சார்ந்த எல்லோரும் இங்க இருக்கீங்க, ஒரு பெருந்தெல்லாம் கூடியிருக்கீங்க. உங்களுக்கு மட்டுமான உரை மட்டும் இது இல்லை, இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது நாளைக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்குமான உரை இது வந்து 500 பேர் 1000 பேர் நிறைய பேர்னா இது சாருடைய ரசிகர்களே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருக்காங்க. மனுஷபுத்திரன் சாருக்கு வந்து ஒரு சினிமா நடிகருக்கு இருக்கக்கூடிய ரசிகரோட அதிகமான ரசிகர் அவர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்ல வந்து இருக்காங்க. அதனால பலரும் பார்க்கக்கூடிய ஒரு உரை இது அப்படிங்கிறதுனால நான் சில விஷயங்கள் இதில் பயிர ஆசைப்படுகிறேன். திருக்குறள் அப்படிங்கும்போது இன்னைக்கு காலையில் கண்காட்சி திறந்து வச்சோம். பாலகிருஷ்ணர் வந்து சொன்னாங்க, முதல் குறளில் நல்ல குரலா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல் குரல்ல நீங்க என்ன அகர முதல் எழுத்தெல்லாம் பண்ணிக்காதீங்க. நீங்க பார்த்தோன்னே யார் நோக்கும் காலம் இறை நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி வெள்ள நகும் அப்படின்னு 24 குரல் தான் வச்சிருந்தாங்க. உன்னை நான் பார்க்கும்போது அந்த கண்ணதாசனுடைய பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? பாட்டு நாம பார்க்கும்போது கீழே பார்க்கறது, நம்ம பார்க்காத போது நம்மளை பார்த்து சிரிக்கிறது அப்படிங்கிற அந்த காட்சியை வந்து பாடல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அது திருக்குறள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. திருக்குறளை வந்து முன்னிறுத்தும் பொழுது எப்போ வந்து ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னா, அது வந்து ஸ்கூல்ல நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் வந்து அறத்துப்பால் பொருட்பால் தான் சொல்லிக் கொடுப்போம். சரி, காலேஜ்ல வந்து அந்த திருக்குறள்ல வந்து ஆர்வம் வருதுக்கு காமத்துப்பால் வைக்கலாம்னா, அதுவும் காலேஜ் பசங்களுக்கு காமத்துப்பாலா 20 சொல்லி அதையும் பதறக்கூடிய கல்வியாளர்கள் இருக்காங்க. அப்ப அது எங்கதான் வைக்கிறது அப்படின்னா, அப்புறம் கடைசியில எங்க வச்சாங்க அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாம்ல வச்சாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம்ல தமிழ் விருப்ப பாடம் படிக்கிறவங்களுக்கு காமத்துப்பால் வந்து வச்சிருந்தாங்க. அப்போ 2000 இப்போ மாத்திட்டாங்க. இப்போ அரசியல் அமைச்சியல் தான் இருக்கு. அப்போ பாலகிருஷ்ணன் சார் படிக்கும் பொழுது நானும் அப்ப யூபிஎஸ்சி தேர்வு படிச்சு எழுதும் பொழுதுலாம் காமத்துப்பால் தான் இருந்தது. 225 அதிகாரம் 250 குரட்பாக்கள் வந்து திருக்குறள் நாங்க வந்து காமத்துப்பால் படிச்சுதான் அதுக்கப்புறமா அறத்துப்பால் குரட்பால் படித்தோம். அந்த அது வந்து இவ்வளவு நல்லா எழுதியிருக்காரு இவர், மற்றது நல்லா எழுதியிருப்பார் போல அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து அறிமுகமாச்சு. அந்த மாதிரி ஒரு கண்டெம்பரரி பாயிண்ட் மாதிரி அவர் வந்து முதல்ல எங்களுக்கு அறிமுகமானார். அதாவது ஒரு மனைவி சொல்ற மாதிரி ஒரு குரல் வந்து, செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் நீ வல்வரவு வாழ்வார் குறை. ஒரு அம்மா சொல்லுது, போகாம இருக்குதா என்கிட்ட சொல்லு, போயிட்டு உடனே வரதா அதோட யார் உயிரோட இருப்பாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி கொடுப்போம் அப்படின்னு. எல்லாம் பொய் தான். நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும் போது உயிரை விட போது இல்லை, இருந்தாலும் பொய்யலங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்லும் பொழுது நல்லது வல்வரவு போயிட்டு உடனே வரதா அதுக்கு யார் உயிரோட இருப்பாங்களோ அவங்களுக்கு சொல்லி போறோம். போகாத புரிந்து அப்படிங்கிறது நான் முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அதை ரொம்ப முக்கியமா தந்தையை பற்றி ரொம்ப அற்புதமா இருக்கிற ஊழல் சொல்லுவோம். ஊழல் ஊழல் அவங்க வந்து வித்தியாசமா அதை பண்ணிருக்காங்க. அதை பற்றி அவங்கள பேசி எடுத்து பதிவு. ஸோ இந்த திருக்குறளை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப மனுஷபுத்திரன் சாருடைய ஒரு கவிதை தொகுப்பு சமீபத்தில் வந்துச்சு. ரொம்ப ஒரு பெரிய கவிதை தொகுப்பு. அதுக்கு வந்து அவர் வந்து இப்போ மாடர்னா நம்ம இதுல எல்லாம் ஃபேஸ்புக் இதுல வாட்ஸ்அப் எல்லாம் போடுவோம் இல்லையா, வாட்ஸ்அப் எல்லாம் போட்ட மாதிரி நமக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு நம்ம பார்த்துட்டோம்னா அது என்னன்னு தெரியும். போட்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப குறுகுறு என்ன போட்டிருப்பாங்க, அதுல போட்டு டெலீட் பண்ணிட்டாங்களே என்ன போட்டிருப்பாங்க, என்னவோ போட்டு டெலீட் பண்ணிட்டாங்களே அவளை கேட்க முடியாது. ஒரு மெசேஜுக்கு இந்த மாதிரி ஆகும். இவர் ஒரு அட்டைப்பட வெளியிட்டாரு, அதுல வந்து ஒரு மெசேஜ் டெலீட்டட், மெசேஜ் டெலீட்டட், மெசேஜ் டெலீட்டட், மெசேஜ்ல 5 மெசேஜ் டெலீட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மிஸ் யூ அப்படின்னு போட்டிருப்பாரு. ஏட்டா உன்னை புரியுது, வேற இது தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி. அப்ப 5 ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, கூட சொல்ல வந்திருக்காங்க, கரெக்டா ஒன்றும் சொல்ல முடியல, கரெக்டா மிஸ் யூ அந்த 2 வார்த்தையில முடிச்சிருந்தாரு.
அது வந்து ரொம்ப ஒரு பரபரப்பா, அது வந்து ஒரு சினிமா போஸ்டர் மாதிரி ரிலீஸ் ஆகி ஒரு வைரல் ஆகி பயங்கரமா எல்லாராலையும் கொண்டாடப்பட்டது. அது வந்து ஒரு டீசர்லாம் சினிமாக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ற மாதிரி அவர் புத்தகத்துக்கு அது மாதிரியான ஒரு ஹைப் கொடுத்து ரிலீஸ் பண்ணி பயங்கரமா அதை கொண்டு வந்தாரு. இந்த மிஸ் யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. நான் வந்து பொதுவாக அந்த பேசும் பொழுது எப்போதுமே சொந்த அனுபவங்கள் சொன்னாதான் வேற யாருக்கும் எடுத்து பேசாம இருக்க முடியும், மற்றவங்களும் எடுத்து பேச முடியாது. அதனால எப்போதுமே பேசினாலும் சொந்த அனுபவங்கள் தான் பேசுறது. இந்த மிஸ் யூ அப்படின்னு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்து அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன். அது என்ன அப்படின்னா, நான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு 12 to 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சு. அப்போது நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். அப்போ வகுப்பு படிக்கக்கூடியவங்க எல்லாருமே சிறுசிறுசா படிக்கிறவங்க அப்படிங்கும்போது நம்மளோட ஒரு 5 வயசு முன்னே இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். அப்போ எடுத்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் படிப்பாங்க, மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் படிப்பாங்க. எல்லாமே காலேஜ் முடிச்சுட்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்பொழுது நிறைய பேர் என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க, புத்தகம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவங்கள வந்து என் மனைவி வந்து தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுறாங்க. ஸோ நாங்கள் வரும்போது சில சமயம் வந்து அவங்க ட்ராப் பண்ணிட்டு அண்ணா நகரில் படிக்கிறதுனால பசங்க வருவாங்க, ட்ராப் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி ரெகுலராக நடக்கும். பார்ப்போம். சில சமயம் மாணவர்கள் வருவாங்க, மாணவிகள் வருவாங்க. மாணவர்கள் வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காருவாங்க, நானே மனைவி பின்னால் உட்காந்துருப்போம். மாணவர்கள் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காருவாங்க, அப்படியே போயிடுவோம். ஒரு நாள் வந்து ஒரு மாணவி வந்தாங்க. அவங்க வந்து எந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அவங்க வந்து இருக்கிறதுனால நான் கூட இந்த மனைவி வந்து காஃபிலாம் கொடுத்தாங்க. பேசி நான் கிளம்பும் போது சரி போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து புத்தகம் எனக்கு பரிசு கொடுத்தாங்க. அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வெற்றி பெற்று ஒரு முக்கியமான பணிக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அந்த புத்தகம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக எழுதிக்கலாம். அதில் எழுதும்போது அன்பும் அறிவும் அறமும் போதித்த ஆசிரியருக்குன்னு எழுதிருக்கலாம். அவங்க அப்படியே ஆசிரியருக்குன்னு எழுதாம என்ன எழுதிட்டாங்கன்னா, அன்பும் அறிவும் அறமும் போதித்த மறக்க முடியாதவர்களுக்கு எழுதிட்டாங்க. அந்த புக்கோட தலைப்பு வந்து மறக்க முடியாதவர்கள் அப்படிங்கிற அந்த புக்கோட தலைப்பு. அந்த புக்கோட தலைப்பு வந்து வண்ண நிலவன் எழுந்தது. அவருக்கு பிடித்த இலக்கியவாதிகளை பத்தி எழுதியிருக்காரு அவர். அதாவது அவங்களெல்லாம் மறக்க முடியல அப்படிங்கிறதுக்காக மறக்க முடியாதவர்கள் அப்படிங்கிற தலைப்பு அந்த புத்தகம். அதனால அவங்க எழுதும்போது என்ன பண்ணாங்க, அன்பும் அறமும் இப்ப சொல்லி 12 வருஷம் பெற்றிருந்தாரு. அப்போ வந்து அன்பும் அறமும் அறிவும் போதித்த மறக்க முடியாதவர்கிட்டாங்க. அந்த வாங்கி பார்க்கும்போதே மிஸ்ஸஸ் வந்து ஒரு வாட்டி பார்த்து தான் வச்சாங்க. அப்புறம் ஏறும்போது நான் வந்து சரி நான் முன்னால ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் லேடிஸா இருக்கனால நீங்க உட்காந்து பின்னால் உட்காந்து பேசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் முன்னால ஏற போனேன். என் ஒய்ஃப் வந்து என்ன முன்னால ஏறீங்க, பின்னால ஏறுங்க அப்படின்னாங்க. அவங்க சரி அப்ப நீங்க முன்னால ஏறிங்கன்னு சொல்லி அவங்க முன்னால ஏற சொல்லி நான் மிஸ்ஸஸோட ஏறி மாட்டேன். உட்காந்துட்டு வண்டி போக ஆரம்பிச்சது. அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ப், அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களும் ஷார்ப்பு. அவங்க வந்து அந்த மிஸ்ஸஸ் பார்த்ததையும் பார்த்துட்டாங்க, மறக்கக்கூடியது. அவங்க வந்து ஏதோ வந்து நம்மளை வந்து ஏதாவது தப்பா நினைச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் பொசசிவ்னஸுக்கு தமிழ்ல என்ன சார் அர்த்தம் அப்படின்னாங்க. தமிழ்ல என்ன சார் வார்த்தை அப்படின்னா, உண்மையில எனக்கு வார்த்தை தெரியல. பொசசிவ்னஸ்ங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு வந்து தமிழ்ல வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து அவங்க கேட்டது வந்து இயல்பா கேட்டாங்களா அல்லது ஏதாவது அவங்களுக்கு என்னத்துல கேட்டாங்களான்னு எனக்கு புரியல. என் மிஸ்ஸஸ்க்கு அது வந்து பயங்கர கோபமாயிடுச்சு. நீங்க மிஸ்ஸுக்கு பக்கத்துல என்ன உட்காரணும்னு சொன்னதை அவங்க வந்து அப்படி எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து அவங்க உட்கார சொன்னப்போ மாத்த சொன்னேன் பொசிட்டிவ்னஸ். எனக்கு வார்த்தை தெரியல, பொசிட்டிவ்னஸ் எனக்கு உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னென்ன ரொம்ப யோசிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து அதுக்கு வந்து மிகைப்பற்று அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். நான் வார்த்தை கண்டுபிடிச்சா நிறைய இது சொல்லி சரியா இருக்கு. மிகைப்பற்று அப்படிங்கிறது சரியான வார்த்தை தான் அப்படிங்கிறது அப்புறமா நான் ஒரு அங்கீகாரம் வாங்கிக்கிட்டேன் அந்த வார்த்தைக்கு. அதுக்கப்புறம் அந்த அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அவங்க இறங்கும் போது அடுத்த 3வது குண்டை தூக்கி போட்டாங்க. என்னன்னா, சார் நான் போறேன் சார், ட்ரைனிங் போறேன் சார், ஐ மிஸ் யூ சார் அப்படின்னாங்க. என்ன சொல்லிருக்கலாம் வரும்போது ஐ மிஸ் யுவர் கிளாஸ் சொல்லிக்கலாம்ல, அது ஐ மிஸ் யூ சொல்றது, ஐ மிஸ் யூ டீச்சிங் சொல்லிக்கலாம்ல, அது என்ன ஐ மிஸ் யூ சொல்றது அப்படின்னு. ஒரு நான் என்ன பண்றது, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அப்போ அவங்க எனக்கு தெரியலமா, அவங்க வாத்தியார் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த வாத்தியார் நான் இல்லை, நான் தமிழ் தான் சொல்லி கொடுத்தேன். அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து அப்புறம் விட்டோம், அப்படி முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம். ஸ்ரீகாந்த் போலான்னு ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையை வச்சு ஒரு படம், திரைப்படம் வந்தது. ஜோதிகா அவங்க வந்து அவங்களுக்கு டீச்சரை நடிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஸ்ரீகாந்த் ஒருத்தர், அவர் வந்து ஒரு மாணவராக வந்து படிப்பு வெளிநாட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அது வந்து ஹிந்தியில வந்து அப்புறம் தமிழ்லயும் வந்து டப் பண்ணி
அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்துல வந்து அவர் மாணவர், அந்த அம்மா ஜோதி அம்மா வந்து டீச்சர். அவர் வந்து வெளிநாடு போயிடுறாரு. வெளிநாடு போயிட்டு பேசிட்டு சொல்றாரு, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்றாரு மேடம் டீச்சர். அப்பதான் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு டீச்சருக்கு விஷயம் சொல்லலாம் போல. 13 வருஷம் பிரச்சனை. அப்பதான் ஏதோ காஸ்டிக் பிரச்சனை மாதிரி அது வந்து சார் புத்தகத்தை கொடுத்து மிஸ் கொடுத்த உடனே எனக்கு வந்து அதுதான் நான் வந்து போறதா இல்லை மிஸ்ங்கிற பிரச்சனை தான் ஞாபகம். ஒரு 2 வார்த்தை எவ்வளவு தூரம் பிரச்சனை ஏற்படுத்து. அப்படிதான் வள்ளுவர் வந்து அதான் சொல்லிருந்தார். இது வந்து 2000 வருஷமா இருக்கக்கூடிய சட்டை தான். அவர் தும்ப முடியல, தும்பினால் வலுத்தினலாக அழிக்கழிதால் யார் உள்ளி தும்பினேன். தும்மல் வருது, தும்புறா, நான் இருக்கும்போது உங்களை யார் நினைக்கிறேன், ஏன் தும்புறீங்க அப்படின்னு நம்ம சண்டை போடுது. அடுத்து என்னடா இது பிரச்சனை அடுத்த தும்மல் அடக்குறாரு, யாரோ உங்களை நினைக்கிறாங்க, நீங்க மறைக்கணும்னு அடக்குறீங்க அப்படின்னு சண்டை போடுது. தும்மல் கூட அவங்க சண்டை அப்படின்னு சொல்லி அவர் நுணுக்கமா வள்ளுவர் வந்து படம் பிடிச்சிருக்காரு. இதை வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப அற்புதமா அவருடைய இதுல வந்து நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காரு. நாட்டுக்குறள் சொல்லிட்டு பாடலா எழுதி அரங்கேற்றம் பண்ணார் நாரதகான சபாங்க. நாரதகான சபாவில் பொதுவாக கர்நாடக சங்கீதம் தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு கற்குடைப்புன்னு சொல்லுவோம், டீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அது வந்து அதே மாதிரி தாரோட கவிதை பாருங்க. திருவள்ளுவர் சொன்ன கவிதை தான். அந்த குறள் என்னன்னு அப்புறம் சொல்றேன். தாரோட கவிதை வந்து சேலை அழகாய் இருக்கிறது என்றான் அவன், அதை நல்லி குப்புசாமியிடம் சொல்லு என சொல்லி அவள் நகர்ந்தாள். அந்த சேலையில், இந்த சேலையில் நீ ஒரு தேவதை போல தெரிகிறாய். தளராமல் ரூட்டை போட்டான் அவன். அந்த சுடிதாரில் தேவாங்க மாதிரியா தெரிந்தேன். தயங்காமல் கேட்டை போட்டால் அவள். ரூட்டை போடுறது கேட்டை போடுறதுல அந்த வடிவேல் டைலாக் சார் அதெல்லாம் நல்லா பயன்படுத்துவாரு. 1க்கு 3 முறை யோசித்து பின் அவன் சொன்னான், நீ கட்டி இருப்பதால் இந்த சேலை அழகாக இருக்குது, இது சரி என்பது போல் இதமாக புன்னகைத்தாள் அவள். இப்போ அதுக்கு வந்து திருக்குறள் என்ன அப்படின்னா, ஊழல் வகையில 1321வது குறள், இல்லை தவறு அவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. உமாவுடைய விளக்கம் என்னன்னா, அவரிடம் தவறு ஒன்றும் இல்லையானாலும் அவரோடு ஊடுதல் அவர் நம்மேல் மிகுதியாக அன்பு செலுத்துமாறு செய்ய உள்ளது அப்படிங்கிறது இந்த உரை. இதுதான் திருக்குறளுடைய பேஷன். இதுதான் இன்னைக்கும் இளைஞர்கள் வந்து திருக்குறளை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான். இதை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்த தயங்கக்கூடாது. வள்ளுவரை வந்து போற்றுதும் அப்படிங்கும் போது நம்ம வந்து வள்ளுவர் வந்து ஒரு 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 ஞானி மாதிரி, ஒரு சாமியார் மாதிரி, ஒரு பிலாசபர் மாதிரியே காட்டி பயமுறுத்தி பிள்ளைங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சிடக்கூடாது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிவிடுவோம், அன்புடமை அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாளாளர் முன்களில் பூசத்தரும் அப்படிலாம் நிறைய சொல்லிருக்கு. அடக்கம் அவர்களுக்கு வழங்காமை அவர்கள் விட்டு விடும் அதெல்லாம் சொல்லி ஸ்கூல்ல ஒரு விதமா மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். ஒவ்வொரு வயசுக்கான குரலும் அது இருக்கு. அரசு ஊழியர்களுக்குன்னா எப்படி அரசு இதனால் இவன் முடிக்கும் நான் இது அதனை அவன்கள் விடல், ஒவ்வொருத்தருக்குமான இதுவும் அதுல இருக்காது. இல்லாத விஷயமே இல்லை, எல்லாருக்கும் குரல் எழுதியிருக்காரு. இப்படி பாப்பீங்க ஒரு ஆபீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்கன்னா, ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷபுத்திரன் தான் இருக்காரு, இங்க பார்த்துட்டு பாரு, இந்த வேலையை இங்க வந்து 10 பேர் இருக்காங்க, ஆனா 2 பேர் தான் சரியா செய்வாங்க, 8 பேர் சொதப்பிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதை வள்ளுவர் எழுதியிருக்காரு. இணைவகையாய் தேறிய கண்டும் வினைவகையாய் வேறாகும் மாந்தர் பலர் வந்து சொதப்பக்கூடியவங்க. நல்ல செய்யணும்னா இந்த 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாரு. அந்த வேலையை அவங்க தான் கொடுப்பாரு. இது மாதிரி எல்லா விதத்திலையும் திருக்குறள் இருக்கும். இல்லாத விஷயமே இல்லை. பாலகிருஷ்ணன் கூட சொல்லுவார், E3 சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன்கள் விடல். இதனால் இவன் 3 ஈ வரதுனால அது வந்து சார் வந்து உருவாக்குற வார்த்தைக்கு வந்து E3 சமன்பாடு அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி புது காயினேஜ்லாம் வச்சு சார் சொல்லி கொடுப்பாங்க நிறைய. அது மாதிரி நாங்க நிறைய சார் கத்துட்டு இருக்கோம். சார் வந்து இன்பத்து பாப் அப்படின்னு ஒரு சமயம் நிறைய பாடல்கள் போட்டாரு. இன்பத்து பால் அப்படின்னு தெரியும், பாப் சாங் தெரியும், பாப் மியூசிக் தெரியும். இன்பத்து பாப் அப்படின்னு ஒண்ணு போடாரு. நாட்டுப்புற பாடல் நடையில வந்து ஒரு 6 இது போட்டு பயங்கரமா அது வந்து நாரதகான சபால ரிலீஸ் ஆச்சு. அது வந்து பெரிய ஆளுமைகளும் வந்தாங்க. இயக்குனர் பாரதி ராஜா வந்தாரு, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்தாரு, அப்புறம் வந்து சிவகுமாரன் வந்தாங்க, நீதி
உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் வந்தாங்க. இது மாதிரி பெரிய வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர்னு சொல்லிட்டு எங்களுடைய குழுமம் ஒன்று இருக்கு. அதுல இருந்து இருக்கக்கூடிய சிஆர் சார் சொல்லிட்டு நம்மளுடைய ஐஆர்எஸ் அதிகாரி சார் வந்தாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பத்மா சுப்ரமணியம் அவர்கள் வந்தாங்க. ஒரு 7 பர்சனாலிட்டி வச்சு தொகுத்து வழங்கினேன். நானு தமிழச்சி தங்கப்பாண்டி இருக்காரு அவங்க எம்பி, அவங்க நான் தொகுத்து வழங்கணும். அது ஒரு பெரிய ஒரு இது சார் நிறைய எழுதியிருப்பாங்க வார்த்தைகள். அதுல எனக்கு இவங்க கூட்டம் அப்படி இருந்தது. அந்த கூட்டம் அப்போ டிமானிட்டைசேஷன் அந்த பீரியட். அப்போ கவிஞர் பேசும்போது கூட சொன்னாரு, இது நான் ஒரு ஏடிஎம் வாசலில் இருக்கிறேனா அல்லது ஒரு சபையில் இருக்கிறேன். அப்போ ஏன்னா ஏடிஎம் வாசல்ல கூட்டம் அதிகமா இருந்தது அந்த மதிப்பிறக்கம் செஞ்ச போது. அந்த மாதிரி அளவுக்கு கூட்டம் அந்த இது ரொம்ப சாருடைய வார்த்தைகள் நிறைய இருப்பாரு. ஆண் கொத்தி மோகினின்னு எழுதியிருப்பாரு. நம்ம அப்போ கவிஞர் கூட நம்ம பெண் கொத்தி மீன் கொத்தி பறவை தான் பார்த்துருக்கோம், இவர் தான் ஆண் கொத்தி மோகினியை பார்த்தவர் அப்படின்னு சொன்னாரு. திருக்குறள்ல ஒரு தலைவி பார்த்துருக்கும் போது இப்ப என்ன எனக்கு கூற்றம்னு சொல்லுவோம். கூற்றம்னா எமன் மாதிரி வரான்னு இவர் ஒரு தலைவர் சொல்லும்போது எமல் அப்படின்னு எழுதுவார். எமன் நமக்கு தெரியும், எமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பார். அதாவது சாருடைய காயினேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். இதுல திருக்குறள் நம்ம இந்த தலைமுறைக்கு ஈர்க்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு. இப்போ அதே மாதிரி மனுஷபுத்திரன் சாருடைய அந்த மிஸ்யூ புக் பார்க்கும்போது 1798 கவிதை நினைக்கிறேன், ரைட்டா? 1702 கவிதை ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம 1798 கவிதை. சின்ன சின்ன கவிதை எந்த பக்கத்துல எடுத்து படிக்கலாம். எந்த பக்கத்துல எடுத்து படிச்சாலுமே அது ஒண்ணு சின்ன சின்ன அனுபவங்கள் சொல்லக்கூடிய கவிதை. பொதுவாக இந்த நவீன கவிதை அப்படிங்கிறது ஒரு சிக்கலான மொழிநடையில இருக்கும். அதை உடைச்சு ஒரு ரொம்ப சாதாரண ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்காரு. சாதாரண மொழிநடைக்கும் இந்த கவிதைக்கும் உள்ள போது ஒரு பிரிட்ஜ் மாதிரி அந்த கவிதை தொகுப்பு இருந்தது. பார்த்த நிறைய எழுதியிருக்காரு. வள்ளுவரும் நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாருன்னா அந்த எளிமைதான் காரணம். ரொம்ப அதாவது கியாபி விஸ்வநாதன் அவர்கள் சொல்றாரு திருக்குறள் சொல்லும் பொழுது, உப்பை போல எளிமையானது வைரத்தை போல கடினமானது. ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா ரொம்ப எளிமையானது. ஒரு 2ஆம் கிளாஸ் பையனால மனப்பாடம் பண்ண முடியும். தென்னஞ்செல்வி புயற்க பொய்த்தபடி தன்னஞ்சை தன்னை விடும். இதுல கஷ்டமான வார்த்தை எதுவுமே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எளிமையான. ஏன்னா ஷேக்ஸ்பியரின் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அது 15ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட ஷேக்ஸ்பியரோட இங்கிலீஷ் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா இவர் 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதுறது இன்னைக்கு நமக்கு புரியுற மாதிரி. அதாவது உப்பை போல எளிமையானது. சில குரலுக்கு ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் மீனிங் சரியா கண்டுபிடிக்க முடியல. சோ அந்த மாதிரி குரல்ல வைரத்தை போல கடினமானது அப்படின்னு சொல்றாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் சொல்றாரு. ஒருத்தர் பொறாமப்படுறான், ரொம்ப கெட்டவனா இருக்கான், ஆனா அவன் நல்லா இருக்கான். நல்லவனா இருக்கான் ஒருத்தன், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இது நினைச்சு பாருங்க அப்படின்றாரு. நினைச்சு பாருங்கிற வார்த்தையை வச்சுட்டு ஒவ்வொருத்தர் உரையாசிரியர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. நினைச்சு பாக்குறதா என்ன நினைச்சு பாக்குறது? போன ஜென்மத்தில் நடந்தது நினைச்சு பாக்குறதுன்னு ஒருத்தர் சொல்றாரு நம்பிக்கையுள்ளவர். அப்படிலாம் கிடையாது. போன ஜென்மமா கிடையவே கிடையாது. நினைச்சு பாருங்க. இப்ப ஒருத்தர் மேடையில் உட்கார்ந்துருக்காரு. அவர் மோசமானவர் தெரியும். இன்னொருத்தர் நல்லவர். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதுல இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இயக்கத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் ஒருத்தர் எப்படியோ குறுக்குலையில மேல போயிட்டாரு. அவர் மேல உட்கார்ந்துருக்காரு. ஒருத்தர் ரொம்ப அந்த இயக்கத்துக்காக உழைச்சவர் கீழே உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னு அங்க உட்கார்ந்து நினைச்சு பார்க்கணும். அந்த உட்கார்ந்துருக்காரு 3வது ஆளு. அந்த ஆள் எவ்வளவு உழைச்சிருக்காரு தெரியுமா? அவன் அங்க உட்கார்ந்துருக்கான். அவருக்கு மகா திருடன் அவன் மேல உட்கார்ந்துருக்காரு. உலகம் எப்படி மதிப்பிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கப்படும் அப்படின்றாரு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னா உலகம் நினைச்சு பார்க்க உன்னை போடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. தோன்றில் புகழோடு தோன்றுக அப்துல்லா தோன்றில் தோன்றான நன்று. அது எப்படி தோன்றில் புகழோடு தோன்ற முடியும்? இப்போ இந்திரா காந்தி அப்புறம் ஓகே, நேருடைய மகளா பிறந்தாங்க, புகழோட பிறந்தாங்க. புகழை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு பிறக்க முடியாது. நான் இந்த வீட்டுல தான் பிறப்பேன்னு சொல்லி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு பிறக்க முடியாது. இப்ப அப்துல் கலாம் பிறந்தாருன்னா சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தாரு. பிறக்கும் போது தோன்றும் போது புகழோடு தோன்றல. அதுக்கப்புறமா தான் அப்ப தப்பு இல்லையா? தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லா தோன்றலின் தோன்றாம பிறக்காம இருந்து நல்லது அப்படின்னா எல்லாருமே ஃபேமஸான வீட்டுல பிறக்கணும் எப்படி முடியும்? ஸ்வான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. எல்லாரும் எப்படி பிறக்க முடியாது. அப்ப இதுக்கு ஒரே சொல்லுங்க என்ன சொல்றாங்க? தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னா நீ ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டு இல்ல பிறப்புன்னு எடுத்துக்க கூடாது. நீ ஒரு ஃபீல்டு எடுத்து அந்த ஃபீல்டில் நீ தோன்ற போற. தோன்றும் பொழுது நீ அதுல போனோம் அப்படின்னா நீ சக்சஸ் ஆவ, உன்னால வெற்றி பெற முடியும்னா அந்த ஃபீல்டுக்கு போ, இல்ல அந்த ஃபீல்டுக்கு போகாது. தோன்றின் புகழோடு தோன்றுங்க அப்துல்லா தோன்றலில் தோன்றாம அந்த ஃபீல்டோட விட்டுரு. உனக்கு போனேன்னா அதுல சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகுது ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டு உழைக்கணும். இப்ப நீங்க வள்ளுவர் சிலையை பத்தி பேசுறோம். வள்ளுவர் சிலையை முத்தமிழர் கலைஞர்கள் வச்சாரு. முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, நினைச்சா வச்சிடலாம். 1975 அதை அறிவிச்சாரு வள்ளுவர் சிலை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வைக்கிறதுக்கு அவருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 25 வருஷம் ஆச்சு. அவருடைய கனவு நிறைவேறதுக்கு 25 வருஷம். பல ஆட்சி மாற்றங்கள், பல மாறுதல்கள் இதெல்லாம் 2000 அதை வச்சாரு. அவருக்கே அப்படின்னா அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும்
பெருமை முயற்சி தரும். அது வந்து பண்ணதுனாலதான் அவரால் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால சில விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் காலம் ஆகும். அதெல்லாம் பார்த்து பொறுமையா நம்ம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா சாதிக்க முடியும். திருக்குறளுக்கு வந்து இன்னைக்குதான் நீங்க பார்த்தோம், திருக்குறள் சொந்தமான நூல்கள்லாம் கண்காட்சியில் வச்சிருந்தோம். அதுல பார்க்கும் பாத்தீங்கன்னா திருக்குறள் சம்பந்தமான நூல்களே வந்து 7000 நூல்கள் இருக்கு. இப்போ கலைக்குழு அவங்க பேசும்போது சொல்றாங்க திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல்கள். இப்போ திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல்களே 3 நூல் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு. திருநாவுக்கரசு எழுதிய திருக்குறள் அற இலக்கியங்கிற நூல், ஈரோடு தமிழர்களுடைய நூல் வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூல், அது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது. வாழும் வள்ளுவம் அப்படின்னு டாக்டர் வாசை குலதிசாமி எழுதுது, அது சாகித்ய அகாடமி. திருக்குறளை பற்றி நூல் எழுதிய 3 பேர் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. பாலகிருஷ்ணருடைய பன்மாய கல்வன் ரொம்ப அற்புதமான நூல். இப்படி ஒரு தீயா அருமையான நூல். திருக்குறள் பற்றி நூல்கள் வந்துகிட்டே இருக்கு. வள்ளுவம் வா சிவமாணிக்கனார் நூல் அருமையான நூல். எப்படி, ஏன்னா சார் சொன்னார் காலையில் சொல்றது, அது தொடர்ந்து ஒரு சமூகம் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒருத்தரை பத்தி அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்காரு. நான் ஒரு இதுல கூட சொன்னேன், ஒரு வாட்டி எங்களுக்கு பாடநூல் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் வரும்போது ஒரு நவீன எழுத்தாளர் அவர் வந்து சொன்னாரு, தமிழ் சமூகம் வந்து எழுத்தாளரை கொண்டாடதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேரளால பாருங்க, கனடால பாருங்க, அங்கெல்லாம் பயங்கரமா கொண்டாடுறாங்க, நம்ம ஊர்ல நம்ம கொண்டாட மாட்டாங்க அப்படின்னா. அப்போ மூத்த அதிகாரி வந்து என்னை பார்த்தாரு. அப்படி பார்த்தா நம்ம பேசணும்னு இருக்கும், அவனை பார்த்தா நீ ஏதாவது பேசு அப்படின்னு. அவங்க பேச மாட்டாங்கல்ல, அவங்க வந்து டிப்ளமேட்டிக்கா பேசாம இருப்பாங்க. அவர் பெரிய எழுத்தாளர், அவங்க பேச மாட்டாங்க. நம்மளும் பார்த்தாரு. அவங்க வந்து சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், கண்டிப்பா தமிழ் சமூகம் வந்து எழுத்தாளரை கொண்டாடலைன்னு மறக்க முடியாது சார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வள்ளுவருக்கு சிலை வச்சிருக்கோம் சார் 133 நாட்டில. எந்த ஊர்லயாவது உலகத்துல ஒரு எழுத்தாளருக்கு உள்ள பெரிய சிலை இருக்காது சார். தமிழ்ல தான் வச்சிருக்கோம், தமிழ்நாட்டில தான் வச்சிருக்கோம். 2000 வருஷம் தாண்டி அவருடைய எழுத்து நிக்குது சார், அதனால வச்சிருக்கோம் சார். உங்க எழுத்து அதே மாதிரி சார் நிக்கும் சார், 2000 வருடம் கழிச்சு உங்களை கொண்டாடுவாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புகழ்ச்சியா வந்து பூஜ்யா அவர் தெரியல, அவர் அமைதியாயிட்டார். ஒரு எழுத்து அப்படின்னு நம்ம காலத்தை விடவும் அந்த காலத்தை கடந்து நிற்கும் அப்படிங்கிறது வள்ளுவர் உதாரணம். வள்ளுவர் வந்து அவர் சொல்லல நான் பெரிய ஆளும், அவர் மன்றம்லாம் வச்சு தெரியல. அவர் வந்து விஷ்ணு அவர் என்னன்னா ஒரு விருது கொடுத்து ஒரு குரூப் எல்லாம் சேர்க்கல. இந்த மாதிரி குரூப் எப்படி ரசிகர் மட்டும் வைக்கிற மாதிரி நாயக வழிபாடு மாதிரி இலக்கியத்திலே இருக்கு, ஆளாளு குரூப் செய்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம வள்ளுவர் எங்கேயாவது வள்ளுவர் நற்பணி ஆளே வச்சுக்கிட்டாரா? இல்ல. வள்ளுவர் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் எழுத்து புதுமை பித்தர் எங்கேயாவது வச்சுக்கிட்டாரா? புதுமை பித்தர் மன்றம் வச்சுக்கிட்டாரா? நம்ம கொண்டாடணும்னு நினைச்சு அவர் எழுதினாரு. இன்னைக்கு எல்லாரும் மாட்டிருக்காங்க பாருங்க, முதலமைச்சருடைய கொள்ள இருக்கு, முன்னாள் முதலமைச்சர் இருக்கு, புதுமை பித்தர் படத்தை சார் மாட்டிருக்காரு. அந்த மாதிரி வள்ளுவர் வந்து எழுதினார். அவரு எழுத்தாளர் பெரியார் சொல்லவே இல்லை, உழவர் பெரியார். உருவார் உலகத்தார் காணி அப்படின்னு சொன்னார். எல்லாரும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோம்னு சொன்னார். உழவர்களை உண்டுத்தார். எந்த நூலும் அப்படி நிறுத்தல. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நூலுமே அவங்களுக்கு வர்ணாசிரமம் தெரியும், யார் யாரை எப்படி எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி 4 வரிசை முறையில வச்சாங்க. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் சொல்லிட்டு உழுவர்களை வந்து கடைசியில வச்சாங்க. ஆனா வள்ளுவர் வந்து அவங்க கொண்டு போய் உழுவார் உலகத்தார் காணி அப்படின்னு வச்சாரு. ஸோ இந்த மாதிரி திருக்குறள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு புரட்சியான ஒரு கருத்து கொண்ட நூல். இது முழுக்க முழுக்க ஒரு அற்புதமான ஒரு நூல். அது வந்து காலத்துக்கு வரக்கூடிய புது புது நவீன இலக்கிய கோட்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து ஆராய்ச்சி பார்த்தாலும் அதுல வந்து புது புது விஷயங்கள் நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியும். உரையாசிரியர்கள் வந்து அதனுடைய உரையை சுருக்குவாங்களே தவிர வந்து பெண் ஒரே கடைசி ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு பெண்களை பற்றி ஒரு குரல், பெண்களை கொண்டாடும். திருக்குறள் பெண்களை கொண்டாடல அப்படின்லாம் சில பேர் பேசியிருக்காங்க. அது வந்து ஒருத்தரோட இன்டர்பிரிட்டேஷன் தான். எப்படி வந்து நம்ம உயிர்த்துணர்தல் சொல்லுவாங்க, ஒரு லா மாதிரி. திருக்குறள் வந்து டிபி கோட் சொல்லுவாங்க, இபி கோட் சொல்ற மாதிரி திருவள்ளுவரோட வந்து சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள்ல வந்து ஒரு குறள் இருக்கு, தற்காத்து தற்கொண்டான் மீறி கவி சார்ந்த சொற்காத்து சோர்விலான் பெண் அப்படிங்கிறது ஒரு குறள். பெண்ணுக்கு 4 விதமான அடையாளங்களை கொடுக்குறாரு. தற்காத்து தன்னை காத்து, தற்கொண்டான் பெணி தன் இதுக்கு வந்து வழக்கமா பதிமூலருடைய உரையின் அடிப்படையில் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, தற்காத்துனா தன் கற்பை காத்து, தற்கொண்டான் பெண்ணினா தன் கணவனை பேணி, தலை சார்ந்த சொற்காத்துனா பெரியவர்கள் சொன்ன சொற்களை பேணி, சோர்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவள் பெண் அப்படின்னா ரொம்ப ஒரு கட்டுப்பட்டித்தனமான ஒரு அந்த காலத்து ஒரு உரை மாதிரி இருக்கு. இதை வந்து நீங்க மாடர்ன் டைம்ல கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு புது அர்த்தம் எடுக்க முடியும். அப்படின்னு போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு லிட்டரேச்சர்ல புது புது கான்செப்ட்ல உலகத்துல வருது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து ரீடர்ஸ் ரைட், ஒரு வாசிக்கிறவனுக்கு அது எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்வதற்கு உரிமை உண்டு. மனுஷபுத்திரன் சார் அதை நிறைய பேசுவார், வாசகருடைய உரிமை அப்படின்னு. நம்ம எப்படினாலும் வள்ளுவரை வந்து நான் எப்படிலாம் எழுதலப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆத்தர் இஸ் டெட் சொல்றாங்க, ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு படைப்பு படைக்கப்பட்டவுடன் படைப்பாளி மறைந்து விடுகிறான், அது பொது சொத்தாகி விடுகிறது. நமக்கு எப்பவோ நல்ல அர்த்தம் தெரிஞ்சோ அதை எடுத்துக்கலாம். இப்ப தற்காத்து அப்படின்னா வள்ளுவர் வந்து தன் கற்பை காத்துன்னு எழுதுனா நீங்க மாற்ற முடியாது. வள்ளுவர் வந்து தற்காத்துன்னு இருக்காது. இப்போ வந்து தற்காத்துக்கு வந்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் உமன், பொருளாதார சுதந்திரம், பெண்கள் வந்து தானே சொந்த காலில் நிக்கணும். பெரியார் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தற்காத்து அப்படின்னா தன் சொந்த கால் நின்னாதான் பெண்ணுக்கு வந்து, இல்லைன்னா பெண் வந்து அடிமையா இருக்கணும். சொத்துரிமை வேணும்னு கேட்கிறோம், சொத்துரிமை கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ தற்காத்து அப்படிங்கிறது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கொடுக்க முடியும்.
தற்கொட்டான் பேணி அப்படின்னா தனக்கு உரிமை உடையவர்களை பேணி. அது ஏன் கணவனாதான் இருக்கணும்? அன்னை தெரசா பெண் இல்லையா? எவ்வளவோ பேரை பெண்ணாங்க, எவ்வளவோ பேரை பெண்ணாங்க. அப்ப அன்னை தெரசாவுக்கும் இந்த குரல் விரிவடையுது. தற்கொட்டான் பேணி, தடை சார்ந்த சொற்காத்து, பெரியவர்கள் சொன்ன சொற்களை எல்லாம் காத்து, அதெல்லாம் பண்பாடு கலாச்சாரம் என்னென்ன கற்பு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் சோர்வில்லாமல் பெண், சோர்வில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். வீட்லயும் வேலை பார்க்குறாங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க. நீங்க பாப்பீங்க ஈஸியா இருக்கும் சில பேருக்கு, ஜென்ஸுக்கு பார்த்தா ஈஸியா இருக்கும். என்னது நாங்களும் வேலை பார்க்குறோம், நீங்க வேலை பார்க்குறீங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா வீட்டு வேலை அவங்க தான் பார்க்குறாங்க. வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆண்கள் யாரும் வரவே இல்லையே. வீட்டு வேலை பார்க்கறதுக்கு நம்ம ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லையே. ரைட்டா? இப்பதான் கொஞ்சம் வந்து குக் பண்றதுக்கு மேல புக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நானும் குக் பண்ண வண்டி வந்துருமோன்னு சொல்லி பயந்து போய் குக் பண்ண வேண்டாம், 2 பேரும் வேலைக்கு போற குக் பண்ண வேண்டாம், புக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருக்கோம். இது வந்து இந்த இதெல்லாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்றாங்க. ஆண் பெண் சமத்துவம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எப்போ வரணும்னா இன்னும் 240 வருஷம் ஆகும். இது ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. 2 பேருக்கும் சமத்துவம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பெண்களுக்கு தான் நம்ம கொடுத்த முன்ன கொடுக்க வேண்டியிருக்குன்னு கோவப்படுவாங்க சில ஆண்கள். இந்த மாதிரி சமத்துவம் 240 வருஷம் ஆகணும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திருக்குறள்லயே அவரே பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும். தமிழ்ல நம்ம பாலகிருஷ்ணர் தான் சொல்லுவாரு, திருக்குறளை வந்து மொழிபெயர்ப்பில் படித்தால் கூட முன்னேறி விடலாம், அதில் தமிழிலேயே படிப்பதற்கு வாய்ப்பு பெற்று நாம வந்து பாக்கியம் செய்தவர்கள், நம்ம வந்து பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமானது. மகாத்மா காந்தியே சொன்னார், நான் திருக்குறளை தமிழில் படிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ் கற்றுக்கொள்ள முயன்றேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அடையாளமான நூல் திருக்குறள். அது வந்து நம்ம கொண்டாடணும் கண்டிப்பா. வள்ளுவம் போன்றதும் நல்ல படிங்க, எல்லாரும் சொல்லிக் கொடுங்க. திருக்குறள் வந்து மீண்டும் மீண்டும் ஆராய்வோம், நல்லா வந்து அதை வந்து எடுத்துட்டு போவோம். அதான் நம்மளுடைய பணி, நம்மளுடைய கல்வித்துறையினுடைய, நம்மளுடைய இலக்கியத்தினுடைய பணி. இதுக்கெல்லாம் உங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக வந்து மனுஷபுத்திரன் சாருக்கும் நம்மளுடைய நூலக அணைக்குழு, அப்புறம் வந்து கவிதா மேடம், பாரதி சார் எல்லோருடைய சேர்ந்து இந்த மாதிரி நல்ல விதமா இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நான் செலவழிக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.